ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இன்னைக்கு என்னென்ன பசுமையான அறுவடைகள் செஞ்சோம் அப்படின்றத தான். இந்த வீடியோவில் அறுவடை மட்டும் இல்லாமல் செடிகள் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு அதிக காய்கள் கிடைக்கிறதற்கும் சில முக்கியமான டிப்ஸுகளையும் நான் இடையிடையே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம் கையால் ஒரு செடியை நட்டு அதில் வர்ற காய்கறிகளையும் பழங்களையும் பறிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. மாடித்தோட்டம் அமைக்கிறது மூலமாக ரசாயனம் இல்லாத ஆரோக்கியமான உணவை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வச்சு சமைச்சு பாருங்கள். அந்த சமையலோட ருசியே ருசிதாங்க. உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும், மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடியிலையோ இல்லை கீழே தொட்டியிலையோ வாழை மரம் வளர்க்குறீங்கன்னா அந்த வாழை நாரை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு செடிகளுக்கும் கொடிகளுக்கும் கயிறாக பயன்படுத்தலாம். வாழை மரம் வளர்க்காதவங்க இனிமேல் வாழை மரம் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிடைக்கிற கயிறுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் காசையும் மிச்சப்படுத்தலாம். இயற்கையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 15 நாளாக நான் ஊருக்கு போயிட்டேங்கன்னா, நான் வந்து பார்த்தா எல்லா கொடி வகைகளும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு கிடக்குதுங்க. யார் முடிய யார் வெட்டலான்னு கோவத்தில் கொடிங்க ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி சுருண்டு போயிருந்துச்சுங்க. எனக்காகவே வெயிட் பண்ணி இப்படி ஆயிடுச்சோன்னு தோணுச்சு எனக்கு. அந்த சிக்கலை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா. ஒரு வழியாக பொறுமையாக பிரிச்செடுத்து எல்லாத்தையும் ஒன்றா தோளில் போட்டுக்கிட்டு பொறுமையாக நம்ம வீட்டு வாழை மர நாரை வச்சு கட்டி விட்டேங்க. முக்கியமாக பீர்க்கங்காய் கொடிங்க எல்லாம் ரொம்பவே பின்னிட்டு இருந்துச்சுங்க. இப்படி கொடிகளை தனித்தனியாக பிரித்து கட்டி விட்டால் தான் அதுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும், நிறைய காய்கள் காய்க்கும். கஷ்டப்பட்டாலும் இந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் செடிகள் அழகாக படர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அவரைக்கொடிக்கிட்ட வந்தால் அது பந்தலில் படராமல் பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிக்கிற மாதிரி ஒத்த காலில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப பொறுமையாக பந்தலில் படர விட்டாங்க. ஏன்னா அவரைக்கொடி ரொம்ப மென்மையானது. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலும் பிஞ்சு போயிடும். பிஞ்சு போயிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து லேசாக எடுத்து பந்தலில் சுற்றி விட்டாச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம புதுசாக விதை போட்டு வளர வச்ச அந்த அவரைக்கொடியும் சூப்பராக வளர்ந்துருந்துச்சுங்க. அதையும் பக்குவமாக பந்தலில் ஏற்றி விட்டாங்க. இப்போதான் தோட்டம் பார்க்கவே ஒரு நேர்த்தியாக இருக்குங்க. இன்னைக்கு டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாமா? கொடிகள் ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு வேகமாக இழுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சு இழுத்தா கொடிகள் கட்டாயிரும். அதனால் குழந்தையை கையாளுற மாதிரி ரொம்ப மென்மையாக கையாளுங்க. அடுத்ததா டிப்ஸ் நம்பர் 3 என்னன்னா, உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தால் அதை கண்டிப்பாக வளருங்க. இல்லாட்டியும் வாங்கி வளருங்க. ஸோ அதோட நாரை நம்ம பயன்படுத்தி வாழை நாரை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கயிறுக்கு பதிலாக இந்த இயற்கை வாழை நாரை கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். தோட்டத்தில் எல்லா செடிகள் கொடிகளுக்கும் நம்ம பயன்படுத்துறதால செலவும் மிச்சமாகும். அடுத்ததாக எதை அறுவடை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தக்காளியை அறுவடை பண்ணலாம் வாங்க. தக்காளி செடி இப்போ காய்ச்சி முடிக்கிற ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இருந்தாலும் பாருங்கள், செடியில் நல்லா பழுத்த தக்காளி பழங்களை நம்ம இப்போ பறித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்றைக்கி டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னா, தக்காளி செடியில் பூ பூக்க ஆரம்பித்ததும் அந்த அடிப்பகுதியில் இருக்கிற தேவையில்லாத இலைகளை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் சத்துக்கள் எல்லாம் வீணாகாமல் நேராக காய்களுக்கு போய் சேரும். காய்களும் நல்லா திரட்சியாக சீக்கிரமாக பழுக்கும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து விடுங்க. அடுத்ததாக துவையலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டையை அறுவடை பண்ணலாம். பிரண்டையில் எப்போவுமே மேலே இருக்கிற இந்த லேசான பிஞ்சு பகுதிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துவையல் நல்ல ருசியாக இருக்கும், நார் அதிகம் இருக்காது. இதையும் பறிச்சாச்சு. இப்போது அடுத்ததாக ஒரு ஆரோக்கியமான புத்துணர்ச்சி டீ போடுறதுக்கு லெமன் கிராஸ் அறுவடை பண்ணலாம். இப்போது டிப்ஸ் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். லெமன் கிராஸை அறுவடை பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அதனால் நல்லா பச்சையாக இருக்கும்போதே அப்பப்போ கட் பண்ணி பயன்படுத்துங்க. இது ஜீரணத்துக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது.
இப்போது ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு பழைய ஞாபகம் தான் வரும். அதுதான் சொடக்கு தக்காளி. சின்ன வயசில் இதை எடுத்து நெத்தியில் அடித்து சொடக்குன்னு சத்தம் வர்றத வச்சு விளையாடுவோம் இல்லையா? யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விளையாடி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த தக்காளி தான் இது. மேலே ஒரு மெல்லிய கவர் போல் மூடி இருக்கும். உள்ளே குட்டியாக தக்காளி இருக்கும். இந்த சொடக்கு தக்காளி சும்மா விளையாட்டுக்கு மட்டும் இல்லை, இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த சொடக்கு தக்காளி செடியை வீட்லேயும் வளர்க்க ஆரம்பிங்க இனிமேல். அடுத்ததா காரசாரமான பச்சை மிளகாயை அறுவடை பண்ணலாம் வாங்க. என்னடா அது பச்சை மிளகாய்னு சொல்லிட்டு சிகப்பாக பறிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நான் பறிக்கலைங்க. இங்கே தான் இருக்குது டிப்ஸ் நம்பர் 7. இந்த மிளகாயை நான் ஏன் செடியிலேயே பழுக்க விட்டுருக்கேன்னா, அடுத்த முறை செடி வைக்கிறதுக்கு விதைக்காக தான். நீங்களும் உங்கள் செடியில் நல்லா திரட்சியாக வளர்ந்த ஒரு 10-15 மிளகாயை பறிக்காமல் செடியிலேயே படுக்க விடுங்க. இப்படி செஞ்சால் கடையில் போய் விதை வாங்குற காசு மிச்சமாகும். நம்ம வீட்டுக்கும் மண்ணுக்கும் பழக்கப்பட்ட வீரியமான விதைகளும் நமக்கு கிடைக்கும். மிளகாயை அறுவடை செஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காராமணி. இதை சிலர் தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க, சிலர் காராமணின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எளிதாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இதுலேயும் ஒரு முக்கியமான டிப்ஸ் நம்பர் 8. காராமணி ஒரு 5 காய்களை பறிக்காமல் அப்படியே முற்ற விட்டுருங்க. அது செடியிலேயே நல்லா காஞ்சு சலசலன்னு சத்தம் வரும். அந்த விதைகளை எடுத்து அடுத்த சீசனுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை விதை வாங்கினா போதும், அப்புறம் வருஷமெல்லாம் நம்ம வீட்டிலேயே விதைகளை உற்பத்தி பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் எவ்வளவு பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு. பளபளன்னு தக்காளி, ஆரோக்கியமான பிரண்டை, வாசனையான லெமன் கிராஸ், சத்துக்கள் நிறைந்த சொடக்கு தக்காளி, காரசாரமான பச்சை மிளகாய், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான காராமணி. இத்தனை காய்கறிகளையும் நான் கண் முன்னாடி ரசாயனம் இல்லாமல் வளர்த்து அறுவடை செய்யும்போது வர்ற அந்த திருப்தியே தனிதாங்க. இது வெறும் காய் இல்லைங்க, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.